بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம் மீது வாராவாரம் விதியாக்கியிருக்கும் ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமி இருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் இஸ்லாத்தை முறையாக அணுகுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைப்பிற்குள் நேரடியாக செல்வதற்கு முன்னால் சில அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்தது, இந்த தீனுல் இஸ்லாத்தின் பெயரால் என்னென்ன புதுமைகள், நூதனமான அனுஷ்டானங்கள், இஸ்லாத்திலே இல்லாத அம்சங்கள் நுழைக்கப்பட்டிருந்ததோ அந்த விடயங்களையெல்லாம் இனம் கண்டு அவற்றையெல்லாம் சமுதாயத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டி ஏகத்துவ கொள்கையை, சத்திய மார்க்கத்தை, வஹியை மாத்திரம் மையமாக வைத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்தது. ஏகத்துவ பிரச்சாரத்தின் துவக்க காலமாக அக்காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி மாறி இருக்கின்றது என்றால், அதாவது குர்ஆன் சுன்னாவை பேசுகின்றோம், ஏகத்துவத்தை அடித்து சொல்கின்றோம், தெளிவாக மக்களுக்கு முன்வைக்கின்றோம் என்ற பெயரிலே சில இஸ்லாத்திற்கு புறம்பான அம்சங்கள் கூட இன்று இஸ்லாமிய சாயம் பூசப்படுகின்ற
ஒரு நிலைக்கு இன்றைய சமுதாயத்தினர் மாறியிருப்பதை பார்க்கின்ற பொழுது, அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இது வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா என்று எண்ண தோன்றுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இந்த தீனுல் இஸ்லாத்தை ஆரம்ப காலங்களில் யாரெல்லாம் மிக தெளிவாக வஹியை மாத்திர மையமாக வைத்து அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் மாத்திரம்தான் எங்களுடைய மூலாதாரங்கள் என்று மக்களுக்கு முன்னால் பிரச்சாரம் செய்தார்களோ, அவர்கள் இன்று தங்களுடைய மனோ இச்சைக்கு அடிபணிந்தவர்களாக, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக, மனோ இச்சை எதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுகின்றதோ அதையெல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே மக்களுக்கு முன்னால் முன்வைக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழலை இன்றைய தமிழுலக தாவாக்களத்திலே நாங்கள் அவதானித்து வருகின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நானும் நீங்களும் நினைத்தவாறு இந்த மார்க்கத்தை அணுக முடியாது. இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி இதை அணுக வேண்டும், இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், இதை நாங்கள் மக்களுக்கு முன்னால் மக்கள் மன்றத்தில் எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்ற அழகான அணுகுமுறைகளையும் வழிகாட்டல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த மார்க்கத்தை நானும் நீங்களும் அணுகுகின்றோமா? அந்த அடிப்படையிலே இந்த மார்க்கத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றோமா என்ற அந்த கேள்விகளை எல்லாம் முன்வைத்து இந்த தலைப்பை நாங்கள் அழகான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்க கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பொழுது, கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கின்ற பொழுது எங்களுக்கு மத்தியிலே, எங்களுடைய உள்ளங்களிலே, எங்களுடைய உணர்வுகளிலே இஹ்லாஸ் என்ற தூய்மையான அந்த கலப்பற்ற எண்ணத்தை முதலில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் இல்லாமல் ஒரு பொழுதும் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, இந்த மார்க்கத்தை அணுகுவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. எங்களிடத்திலே முதலாவதாக தூய்மை இருக்க வேண்டும், உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்கின்றேன், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம், அல்லாஹ்வை சரியான முறையிலே வணங்குவதற்காக மாத்திரம் இந்த மார்க்கத்தை நான் புரிந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன், கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கின்றேன் என்ற அந்த தூய்மையான கலப்பற்ற எண்ணம் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை விவாத பொருளாக மாற்றக்கூடாது. இந்த மார்க்கத்தை மக்களோடு பேசி வெல்வதற்குரிய எடுகோலாக இந்த மார்க்கத்தை நாங்கள் நோக்கக்கூடாது. எங்களிடத்திலே இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்னால், இந்த மார்க்கத்தை அணுகுவதற்கு முன்னால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்தை நான் படிக்கப் போகின்றேன், வஹியை மாத்திர மையமாக வைத்து இந்த மார்க்கத்தை நான் விளங்கிக் கொள்ள முயற்சிக்கின்றேன் என்ற அந்த தூய்மையான எண்ணம் எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதியப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதாவுதில் 3664வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி தஆலா லா யதஅல்லமுஹு இல்லா லியுஸீப பிஹி அரலம் மினத் துன்யா லம் யஜித் அர்ஃபல் ஜன்னதி யௌமல் கியாமா. அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் இலக்காக கொண்டு, நோக்கமாக கொண்டு கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கல்வியை ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு இன்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் ஒரு லாபத்தை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தால் அவன் மறுமை நாளில் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டான். மறுமை நாளில் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பொழுது எந்த விதமான உலக நோக்கங்களும், உலக லாபங்களும், உள்நோக்கங்களும் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. தூய்மை இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்கின்றேன், அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்தை நான் நடைமுறைப்படுத்துகின்றேன். இந்த மார்க்க கல்வியின் மூலம் என்னுடைய வாழ்க்கையை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு முன்னால் பேசி என்னால் தான் பேச முடியும், என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற அந்த மமதை போக்கை இந்த மார்க்க கல்வியின் மூலம் நாங்கள் கையிலே எடுக்கக்கூடாது. அந்த உணர்வு எங்களிடத்திலே கடுகளவும் இருக்கக்கூடாது. எனவே இந்த மார்க்கத்தை நாங்கள் அணுகுவதற்கு முன்னால், இந்த மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் எங்களிடத்திலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும்,
தூய்மை இருக்க வேண்டும், உள தூய்மை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எந்த வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த அமலை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் இஹ்லாஸ் இருக்குமாக இருந்தால்தான் அந்த வணக்கம் மிகப்பெரிய தியாகங்களுடன் கூடிய வணக்கமாக இருந்தாலும் அப்பொழுதுதான் இஹ்லாஸ் இருந்தால் மாத்திரம்தான் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு சில சான்றுகளை நாங்கள் சுன்னாவிலே பார்க்க முடியும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்களே, மறுமை நாளில் முதலாக விசாரணைக்காக கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய 3 மனிதர்களுடைய வரலாறை நபி அவர்கள் எங்களுக்கு எப்படி சொல்லி காட்டினார்கள். 3 மனிதர்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஜிஹாது செய்து ஷஹீதான மனிதன், இன்னொரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி அள்ளி தர்மங்களை கொடுத்த மனிதன், சதக்கா ஜக்காத்துக்களை அள்ளி அள்ளி கொடுத்த மனிதன், 3வது மனிதன் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிய மனிதன். இந்த 3 பேரும் செய்த வேலைகளை பாருங்கள், சாதாரண வேலைகள் கிடையாது. தியாகம் நிறைந்த அமல், சிறந்த உன்னதமான வணக்கங்களை நிறைவேற்றிய 3 மனிதர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்து ஷஹீதாவது என்பது சாதாரண வணக்கம் கிடையாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி அள்ளி கொடுப்பது என்பது சாதாரண ஒரு வணக்கம் கிடையாது. இன்று மிக பெரும் செல்வந்தர்கள் எங்களுடைய ஊர்களில் பிரதேசங்களில் இருப்பார்கள். அவர்களிடத்தில் ஒரு பொது வேலைக்காக உதவி செய்யுங்கள் என்று போய் கேட்டு பார்த்தால் அந்த நேரத்தில் அவர்களுடைய சுயரூபங்கள் வெளியிலே வரும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மிக பெரும் உயர் ரக வாகனங்களிலே அவர்கள் பயணிப்பார்கள், மாடா மாளிகைகளை கட்டியிருப்பார்கள், பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். பொது வேலைக்கு கொடுங்கள், அல்லாஹ்விற்காக கொடுங்கள் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் சுயரூபம் வெளியே வரும். எனவே கொடுப்பது என்பது அது அல்லாஹ் தஆலா அந்த உணர்வை, அந்த மனதை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். எனவே இப்படி அள்ளி அள்ளி கொடுத்த மனிதன், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிய மனிதன், இந்த 3 மனிதர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா விசாரணையை ஆரம்பிப்பான். முதலாவதாக ஷஹீதான மனிதனிடத்திலே கேட்பான், மனிதனே, உனக்கு என்னுடைய அருட்கொடைகளை தந்திருந்தேன், நியாமத்துக்களை தந்திருந்தேன், என்ன செய்தாய்? அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், அனைத்தையும் உன்னுடைய பாதையிலே செலவழித்து ஜிஹாது செய்து நானும் ஷஹீதானேன், இதை உனக்காகத்தான் செய்தேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான். உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கதப்த, பொய் சொல்லுகின்றாய், நீ பொய் சொல்லுகின்றாய். எனக்காக இந்த மகத்தான வேலையை நீ செய்யவில்லை. எதற்காக செய்தாய்? மக்கள் உன்னை பார்த்து ஜரி, துணிச்சல் மிக்கவன், வீரன், மாவீரன், எதற்கும் அஞ்சாதவன் என்று உன்னை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செய்தாய். அந்த புகழெல்லாம் உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது, எதிர்பார்த்ததை உலகத்தில் சாதித்து விட்டாய் என்று சொல்லி அந்த மனிதனை நரகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைப்பான். 2வது மனிதனையும் அதே போன்று இஹ்லாஸ் இல்லாமல் செய்த காரணத்தினால் அந்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு அனுப்புவான். 3வது மனிதனையும் நரகத்திற்கு அனுப்புவான். நசாயிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நரகத்தை முதலாக நெருப்பு மூட்டுவது இந்த 3 மனிதர்களையும் போட்டுத்தான். அன்புள்ள சகோதரர்களே, நரகத்தின் எரிபொருட்களாக மக்களும் கற்களும் இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றதே. அல்லாஹ் தஆலா முதலாவது நரகத்தை நெருப்பு மூட்டுவது யாரை போட்டு? விபச்சாரம் செய்தவனை போட்டு அல்ல, களவாண்டியவனை போட்டு அல்ல, பொய் சொன்னவனை போட்டு அல்ல. யாரை போட்டு? அவ்வலு மன் துஸஅரு பிஹி முன்னார். இந்த 3 பேரும் 3 தியாகிகள், எங்களுடைய பார்வையிலே 3 தியாகிகளை போட்டுத்தான் அல்லாஹ் தஆலா நரகத்தை முதலில் நெருப்பு மூட்டுகின்றான் என்றால், ஒரு பொழுதும் நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களின் அளவை அல்லாஹ் பார்ப்பதில்லை. எவ்வளவு தியாகத்தோடு இவன் செய்தான், எவ்வளவு தியாகம் செய்தான், இவனுடைய வணக்கத்தின் அளவு எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதா என்று அந்த அளவை பார்த்து தீர்ப்பளிக்க கூடியவனாக அல்லாஹ் இல்லை. எங்களுடைய பார்வையில் தான் அளவை பார்ப்போம், தியாகத்தை பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை தான் பார்ப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடம்பையோ உங்களுடைய வெளி தோற்றங்களையோ பார்ப்பதில்லை. எதை பார்க்கின்றான்? உங்களுடைய உள்ளங்களையும் அமல்களையும் தான் அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான். எனவே உள்ளத்தை பார்க்கக்கூடியவன் அல்லாஹ். நாங்கள் எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை செய்வதற்கு முன்னால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், எங்களிடத்திலே உள தூய்மை இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் அணுகுகின்ற பொழுது
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கின்ற பொழுது முதலாவதாக இஹ்லாஸ் எங்களிடத்தில் இருக்க வேண்டும், உள தூய்மை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தின் வருகைக்கு முன்னால் வாழ்ந்த கால மக்களை ஜாஹிலியா கால மக்கள் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தியது. நாங்கள் நினைக்க கூடாது ஜாஹிலியா என்றால் வெறுமனே அவர்கள் அறிவீனம் படைத்தவர்களாக, அறிவற்றவர்களாக, நாகரிகம் தெரியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று நாங்கள் நினைக்க கூடாது. அவர்களிடத்திலே அறிவிருந்தது. அவர்கள் அரபு பாஷையிலே மிகவும் புலமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். காபாவிலே அரபு கவிதைகளை கொண்டு வந்து தொங்க விடுவார்கள், அதிலே போட்டிகளை நடாத்துவார்கள். யாருடைய திறமை அதிகம் இருக்கின்றது என்பதையெல்லாம் பரீட்சிக்கக்கூடிய முறையிலே அவர்களுடைய திறமைகள், புலமைகள் இருந்தன. ஆனாலும் ஏன் இஸ்லாம் அவர்களை ஜாஹிலியா கால மக்கள் என்று அடையாளப்படுத்தியது என்றால், அவர்களிடத்திலே அறிவு இல்லை என்ற காரணத்தினால் அல்ல, அவர்களிடத்திலே இஸ்லாம் இருக்கவில்லை, அவர்களிடத்திலே இந்த மார்க்கம் இருக்கவில்லை. இந்த இஸ்லாமிய பக்குவம், இந்த ஆன்மீக பக்குவம் அவர்களிடத்தில் இருக்காத காரணத்தினால் தான் அவர்களை இஸ்லாம் ஜாஹிலிய கால மக்கள் என்று அடையாளப்படுத்தியது. இதிலிருந்து நாங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? எங்களிடத்திலும் ஜாஹிலியா நீங்க வேண்டுமானால் எங்களிடத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டும். எங்களிடத்திலே இஸ்லாம் இருந்தால்தான் அந்த ஜாஹிலியா என்று இஸ்லாம் இகழ்ந்து சொல்லி இருக்கக்கூடிய, இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மோசமான பண்பை நாங்கள் எங்களை விட்டும் நீக்கிக் கொள்ள வேண்டுமானால் இஸ்லாமிய கல்வி, இஸ்லாமிய பக்குவம், இஸ்லாமிய உணர்வு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் இன்று மிக இலகுவாக கற்றுக்கொள்கின்றோம். இன்டர்நெட் மூலம், அதே போன்று சமூக வலைத்தளங்கள் மூலம், சீடிக்கள் மூலம் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமைக்கு வசதிகள் உயர்வதற்கு அடித்தளமிட்டவர்கள் யார் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நேரடியாக இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட சஹாபாக்கள். எனவே அந்த சஹாபாக்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அந்த சஹாபாக்களுடைய பங்களிப்பை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் எதிர்நோக்கிய சிக்கல்கள், இன்னல்கள் அனைத்தையும் தான் இன்று நாங்கள் அவர்களுடைய அந்த தியாகத்தின் காரணமாக மிக இலகுவான முறையிலே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். எனவே அந்த சஹாபாக்களை நாங்கள் ஏதோ இன்று சிலர் சொல்லுகின்றார்கள், எப்படி ஹும் ரிஜால் வ நஹ்னு ரிஜால், அவர்களும் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள். உண்மைதான், மனிதர்கள் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதை எதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்றால் அவர்களை அவமதிப்பதற்காக வேண்டி அப்படியான வார்த்தைகள் இன்று பயன்படுத்தப்படுகின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்களின் பங்களிப்பு, அந்த சஹாபாக்களின் தியாகம், அந்த பங்களிப்பு தியாகங்களின் காரணமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இன்று தூய்மையான வடிவிலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த மார்க்கத்தை மிகவும் தூய்மையான முறையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இலகுபடுத்தி இருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து அந்த சஹாபாக்களை மதிக்கக்கூடியவர்களாக, அந்த சஹாபாக்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய அந்த வார்த்தைகளையும் நடவடிக்கைகளையும் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சஹாபாக்களை கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள், சஹாபாக்களை குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த சஹாபாக்களை இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு இவரை விட அவர் சிறந்தவர், ஒரு சாதாரண மனிதன், முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதன் ஒரு சஹாபியை விட சிறந்தவர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுடைய நாவுகள் மாறி இருக்கின்றது என்றால், எங்களுடைய வார்த்தைகள் மாறி இருக்கின்றது என்றால் எங்களிடத்தில் இந்த சஹாபாக்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை என்ன? அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பொழுதும் சஹாபாக்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடக் கூடாது. இந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்களும் அவர்கள் பட்ட கஷ்டங்களும், ஒரு ஹதீஸை எடுப்பதற்காக வேண்டி சிரியாவில் இருந்து மதீனாவிற்கு ஒரு மாத கால பயணம் மேற்கொண்டார்கள். எந்த விதமான போக்குவரத்து வசதிகள் முன்னேற்றம் அடையாத ஒரு காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் ஒரே ஒரு ஹதீஸை எடுப்பதற்காக வேண்டி ஒரு மாத கால பயணம் மேற்கொண்டு ஹதீஸை எடுத்து கொண்டு வருவார்கள். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுத்தான் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் உழைத்தார்கள். எனவே அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சஹாபாக்களை யாரெல்லாம் குறை கூறுவதற்கு எத்தனிக்கின்றார்களோ இவர்கள் இந்த மார்க்கத்தின் மூலாதாரங்களை,
மார்க்கத்தின் மூலாதாரங்களை கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள். அதனால் தான் ஹதீஸ் கலையின் மேதாவிகளில் ஒருவரான இமாம் அபூ ஸுர்ஆ அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த சஹாபாக்களை யாரெல்லாம் குறை கூறுகின்றார்களோ, சஹாபாக்களை யாரெல்லாம் கொச்சைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் யார் என்றால் நெருப்பு வணங்கிகளாவார்கள். ஏன் தெரியுமா? இந்த மார்க்கத்தை, இந்த அல் குர்ஆனை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பங்களித்தவர்கள் அவர்கள். இந்த அல் குர்ஆன் உண்மையானது, ஹதீஸ் உண்மையானது, உண்மையான வேதத்தையும் உண்மையான சுன்னாவையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிகவும் மும்முரமாக பங்களித்தவர்கள் அந்த சஹாபாக்கள். எனவே இந்த சஹாபாக்களை யாராவது குறை கூறினால் அவர்கள் நாஸ்திகர்கள், அவர்கள் நெருப்பு வணங்கியல். ஏன் தெரியுமா? அந்த சஹாபாக்கள் இந்த அளவுக்கு தியாகங்களையும் கஷ்டங்களையும் செய்ததற்கு பிறகு அவர்களை இவர்கள் குறை கூறுகின்றார்கள் என்றால் குறை கூறப்படுவதற்கு தகுதியானவர்கள் இவர்கள் தான். குறை கூறுபவர்கள் தான் குறை கூறப்படுவதற்கும் விமர்சிக்கப்படுவதற்கும் மிக தகுதியானவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு இந்த சஹாபாக்கள் மார்க்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அதனுடைய தூய்மையான வடிவிலே அந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், ஆதாரபூர்வமான வடிவிலே அந்த மார்க்கம் மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிஞர்களை விட பன்மடங்கு கஷ்டப்பட்டவர்கள், தியாகங்களை செய்தவர்கள், அதற்காக தங்களுடைய சொத்துக்களையும் குடும்பங்களையும் இழந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். எனவே ஒருபொழுதும் நாங்கள் அவர்களை குறை கூறக்கூடாது. இந்த மார்க்கம் எங்களுக்கு வந்து சேருவதற்கு அடித்தளமிட்டவர்கள் அந்த சஹாபாக்கள் தான் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும், இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும், இந்த மார்க்கம் எங்களிடத்திலே எங்களுக்கு மத்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால், பக்குவத்தை பரிசுத்தத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அது இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மாத்திரமே சாத்தியப்படும். மார்க்க கல்வியை பொறுத்தவரைக்கும் ஏனைய கல்விகளை போன்ற ஒரு வெறும் படிப்பதன் மூலம் பூரணமடைகின்ற ஒரு கல்வி கிடையாது. இந்த மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் இது எங்களிடத்திலே மாற்றத்தையும் பக்குவத்தையும் ஆன்மீக உணர்வையும் ஏற்படுத்த வேண்டுமானால் இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் படிக்கக்கூடிய வசனங்களையும் படிக்கக்கூடிய ஹதீஸ்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலம்தான் எங்களுடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே இந்த மார்க்கம் மாற்றங்களை, நல்ல பல ரிசல்ட்டுகளை கொண்டு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு ஏன் தூதராக அனுப்பி வைத்தான் என்பதை சொல்லுகின்ற பொழுது, கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்திஹி வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா. சூரத்துல் பக்ரா 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்கள் உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தோம், எங்களுடைய வசனங்களோடு ஒரு தூதரை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைத்தோம். எதற்காக? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், அந்த வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வேண்டியும் அந்த தூதரை உங்களுக்கு நாங்கள் வேதத்தோடும் ஞானத்தோடும் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனங்களோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டதன் நோக்கமே எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, எங்களுடைய ஆன்மீகத்தை எங்களுடைய பக்குவத்தை வளர்ப்பதற்காகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மார்க்கத்தை நாங்கள் அணுகுகின்ற பொழுது, இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற பொழுது கற்ற மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், கற்ற மார்க்கத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்துவதன் மூலம்தான் நாங்கள் பரிசுத்தம் அடைய முடியும், எங்களுடைய ஆன்மீக உணர்வுகள் பக்குவம் அடையும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது, இந்த மார்க்கத்தை முறையாக அணுகுவது என்பது மிகச்சிறந்த ஒரு வணக்கம். குறிப்பாக குழப்பங்கள் நிறைந்த, சந்தேகங்கள் நிறைந்த, ஐயங்கள் மிகவும் வித்தியாசமான வடிவங்களிலே எழுப்பப்படுகின்ற ஒரு காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே குறிப்பாக மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது, மார்க்கத்தை முறையாக அணுகுவது என்பது மிகச்சிறந்த ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த இஸ்லாத்தின் பெயரால் எத்தனை ஐயங்கள் எழுப்பப்படுகின்றன. பொதுமக்கள் இந்த ஐயங்களுக்கு பலியாகக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு விடயத்திலே தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை நாங்கள் அணுகுகின்ற பொழுது எங்களுடைய பகுத்தறிவோடு, எங்களுடைய இஜ்திஹாதோடு மார்க்கத்தின் ஆதாரபூர்வமான ஒரு போதனை முரண்படுகின்றதா, அந்த நேரத்தில்
எங்களுடைய சிந்தனையை தான் நாங்கள் குறை கூற வேண்டுமே ஒழிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ஆதாரபூர்வமான வகையை நாங்கள் ஒருபொழுதும் குறை கூறக்கூடாது. மார்க்கத்தை அணுகின்ற பொழுது இந்த அடிப்படையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த அடிப்படையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த மார்க்கத்தில் சில விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களை வெறுமனே பகுத்தறிவை மாத்திரம் மையமாக வைத்து நாங்கள் சிந்தித்தால் பகுத்தறிவுக்கு முரணானது போன்று எங்களுக்கு தென்படும். உதாரணத்திற்கு, அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஒரு மனிதன் வுது எடுத்துவிட்டு தொழுவதற்கு முயற்சிக்கின்றான், தொழுவதற்கு விரும்புகின்றான். அந்த நேரத்திலே எடுத்த வுது முறிந்து விடுகின்றது. அவனுடைய பின்துவாரத்தால் அசுத்தமான காற்று வெளியேறுகின்றது, வுது முறிந்து விடுகின்றது. இப்பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? நீ மீண்டும் சுத்தமாக வேண்டுமானால் உன்னுடைய வுதுவுடைய உறுப்புகளை கழுகி நீ மீண்டும் வுது செய்தால் நீ சுத்தமாகி விடலாம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆனால் எங்களுடைய பகுத்தறிவு என்ன சொல்லும்? அசுத்தமான காற்று வெளியேறிய இடத்தை கழுவினால்தான் நாங்கள் சுத்தமாகலாம் என்று எங்களுடைய பகுத்தறிவு சொல்லுகின்றது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? அந்த அசுத்தம் வெளியேறுகின்ற இடத்தை அல்ல, சம்பந்தமே இல்லாத வேறு சில இடங்களை கழுவினால்தான் நீ சுத்தமாக முடியும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இப்பொழுது பகுத்தறிவை குறை கூறுவதா அல்லது வகையை குறை கூறுவதா? எங்களுடைய பகுத்தறிவு இந்த விடயத்தை புரிந்து கொள்ள மறுக்கின்றது என்ற முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டுமே ஒழிய இது பகுத்தறிவுக்கு புறம்பானது, பகுத்தறிவுக்கு முரணானது என்று இந்த சட்டத்தை நாங்கள் தூக்கி வீசக்கூடாது. இந்த சட்டத்தை நாங்கள் தூக்கி வீசக்கூடாது. அதே போன்று இன்னொரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், காலுறை இருக்கின்றதை, காலுக்கு அணியக்கூடிய காலுறைக்கு மேலால் உது செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் அந்த உரைக்கு மேலால் மசூ செய்ய வேண்டும், அப்படியே தண்ணீரை தொட்டு தடவ வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சலுகை சட்டம். அந்த உரையை கலட்டி கொண்டு காலை கழுக வேண்டிய தேவையில்லை. காலுறை அணிந்திருக்கின்றீர்களா, நீங்கள் சொக்ஸ் அணிந்திருக்கின்றீர்களா, ஷூ அணிந்திருக்கின்றீர்களா, அதற்கு மேலால் நீங்கள் தண்ணீரை தொட்டு தடவினால் உங்களுடைய வுது பூர்ணமாகும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆனால் எங்களுடைய பகுத்தறிவு என்ன சொல்லுகின்றது? நாங்கள் நடந்து சென்றால் எங்களுடைய அந்த கீழ்ப்பகுதி, காலின் கீழ்ப்பகுதி தான் அழுக்காகின்றது, எனவே கீழ்ப்பகுதியை தான் தொட்டு தடவ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும். ஆனால் எங்களுடைய பகுத்தறிவு சொல்லும், இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? மேல் பகுதியை தொட்டு தடவினால் உங்களுடைய வுது பூர்ணமாகும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இப்பொழுது நாங்கள் பகுத்தறிவை குறை கூறுவதா, இஸ்லாத்தை குறை கூறுவதா? பகுத்தறிவை தான் குறை கூற வேண்டும். இந்த விடயத்தை பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது, அல்லது பகுத்தறிவு இந்த விடயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்ற முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டுமே ஒழிய ஆதாரபூர்வமான சட்டத்தை நாங்கள் குறை கூறக்கூடாது. எனவே மார்க்கத்தை அணுகின்ற பொழுது இந்த அடிப்படையையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய பகுத்தறிவோடு மார்க்கம் முரண்பட்டாலும், எங்களுடைய பகுத்தறிவோடு இஸ்லாமிய சட்டம் முரண்பட்டாலும், அந்த இஸ்லாமிய சட்டம் ஆதாரபூர்வமாக இருந்தால் அந்த இஸ்லாமிய சட்டத்திற்கு தான் நாங்கள் கட்டுப்பட வேண்டுமே ஒழிய பகுத்தறிவுக்கு முதன்மை இடத்தை நாங்கள் கொடுத்து வகையை புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் சென்று விடக்கூடாது. அதனால் தான் ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை அந்த கஅபாவிலே இருக்கக்கூடிய ஹஜ்ருல் அஸ்வத் என்ற அந்த கல் இருக்கின்றது, அந்த கல்லை முத்தமிட்டு விட்டு அந்த கல்லை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அந்த கல்லை பார்த்து சொன்னார்கள், இன்னி லா அலமு அன்னக ஹஜருன் லா ததுர்ரு வலா தன்ஃபா, எந்த விதமான பயனையும் ஏற்படுத்த முடியாத, எந்த தீங்கையும் தடுக்க முடியாத வெறும் கல்லு தான் நீ என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நபி அவர்கள் உன்னை முத்தமிட்டதை நான் கண்டிருக்காவிட்டால் நானும் உன்னை முத்தமிட மாட்டேன், நானும் உன்னை முத்தமிட மாட்டேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் இந்த செய்தியின் மூலம் ஒரு பெரிய பாடத்தை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துகின்றார்கள். என்ன தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள், நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் உங்களுடைய பகுத்தறிவுக்கு முரண்பட்டாலும் சரி, உடன்பட்டாலும் சரி, நபி அவர்கள் செய்தார்கள் என்று ஆதாரபூர்வமாக வந்தால் அதற்கு அடிபணிய வேண்டிய உள்ளம், மனோநிலை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தையின் மூலம் அழகாக அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் அணுகுகின்ற பொழுது இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சரியான அணுகுமுறையை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து இந்த மார்க்கம் எங்களுடைய ஆன்மீக உணர்வுகளில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி சிறந்த சாலிஹீன்களாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய, இஸ்லாம் ஆதரிக்கக்கூடிய, இஸ்லாம் பல கூலிகளையும் சுவர்க்கத்தையும் வாக்களித்திருக்கக்கூடிய நல்லவர்களாக என்னையும் உங்களையும் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை சரியாக புரிந்து செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதஹ் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்க கல்வியை, தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் அணுகுகின்ற பொழுது, கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியான வழிகாட்டல்களை, அணுகுமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான், ஒரு மனிதன் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அல்லது இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது, நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால், மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் அந்த விடயத்தை நல்ல முறையிலே அவன் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும், முதலில் அவன் படிக்க வேண்டும். இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள், சமுதாயத்திலே 2 ஹதீஸ்களுடைய மொழிபெயர்ப்பை வாசிப்பார்கள். 2 ஹதீஸ்களுடைய மொழிபெயர்ப்பை வாசித்துவிட்டு மற்றவர்களுக்கு எதிராக ஃபத்வா கொடுக்கக்கூடிய நிலைக்கும், மற்றவர்களை கண்டித்து விமர்சித்து பேசக்கூடிய நிலைக்கும் மக்கள் சென்று விட்டார்கள் என்றால், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, தடியெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்கள் என்ற நிலை மார்க்கத்திலும் வந்துவிட்டது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விடயம் சரியான முறையிலே முழுமையாக தெளிவாக தெரியாவிட்டால் அந்த விடயம் பற்றி நீங்கள் பேசக்கூடாது. முதலில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுவதற்கு முன்னாலும் செய்வதற்கு முன்னாலும் அந்த விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சூரா முஹம்மதிலே, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, அதற்கு பிறகு உங்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு முன்னால், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முன்னால் கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்திற்கு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியிலே ஒரு தலைப்பை போடுகின்றார்கள். என்ன தலைப்பு தெரியுமா? பாபுல் இல்மி கபுலல் கௌலி வல் அமல். சொல்லுவதற்கும் செய்வதற்கும் முன்னால் அறிந்து கொள்ளுதல். சொல்லுவதற்கும் செய்வதற்கு முன்னால் அறிந்து கொள்ளல், கற்றுக்கொள்ளல் என்ற ஒரு தலைப்பை அவர்கள் போடுகின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்கின்றோம், மற்றவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கின்றோமா? மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நாங்கள் தலையிட்டு அவர்களுக்கு இஸ்லாமிய தீர்வுகளை கொடுக்கின்றோமா? அந்த சந்தர்ப்பத்திலே அந்த விடயம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, இஸ்லாத்தின் கண்ணோட்டம் என்ன, இஸ்லாத்தின் கொள்கை என்ன என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அந்த விடயத்தை நாங்கள் பேச வேண்டும், அந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும், அந்த விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விடயத்திலே எங்களுக்கு தெளிவான அறிவில்லையோ அந்த விடயத்தை பற்றி நீங்கள் பேச கூடாது. குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது, உங்களுக்கு எந்த விடயத்தில் தெளிவில்லையோ அந்த விடயத்தில் நீங்கள் பேச வேண்டாம். ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய செவிப்புலன்கள் மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, தெளிவில்லாத விடயங்களை பேசாமல் இருக்க வேண்டும். தெளிவில்லாத விடயங்களை நாங்கள் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், குர்ஆனை புரட்ட வேண்டும், ஹதீஸை புரட்ட வேண்டும். இஸ்லாமிய அந்த தெளிவுகளை நாங்கள் கற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு அந்த மார்க்கத்தை, அந்த விடயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மார்க்க கல்வி யாரிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. இறைவனை சார்ந்து வாழக்கூடிய அறிஞர்கள், இறைவனை சார்ந்து வாழக்கூடிய உலமாக்கள், இவர்களிடம்தான் இந்த மார்க்க கல்வி அவர்களிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகா சொல்லி காட்டுகின்றது. எப்படி? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், கூனு ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் தத்ருசூன். நீங்கள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமும் இந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமும் இறைவனை சார்ந்திருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 79வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இறைவனை சார்ந்து வாழ வேண்டும், இறை வஹிக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே,
இறைவனை பயந்து வஹியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வஹிக்கு கட்டுப்படக்கூடிய, இறைவனை சார்ந்து வாழக்கூடிய உலமாக்கள் அறிஞர்களிடமிருந்துதான் இந்த மார்க்கம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு அழகான முறையிலே அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்கு சரியான அணுகுமுறையை கடைபிடித்து முயற்சிக்கின்றார்களோ அவர்களிடத்திலே சில பண்புகள் இருக்கக்கூடாது, சில மோசமான பண்புகள் இருக்கக்கூடாது. அதிலே முதலாவதாக பாவம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. இறைவனை மிக கூடுதலாக அஞ்சக்கூடியவர்களாக அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை மிக கூடுதலாக அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள், அறிஞர்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பாவம் செய்யக்கூடிய அந்த மனோநிலை, பாவம் செய்யக்கூடிய அந்த உணர்வு, பாவம் செய்யக்கூடிய அந்த போக்குகள் அதிகமாக, அதாவது மிக குறைவானவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். முற்றாகவே பாவம் அறவே செய்யாதவர்களாக இந்த உலகத்திலே எந்த மனிதனும் வாழ முடியாது. எந்த மனிதனும் ஏதோ ஒரு வகையிலே பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான். ஆனால் பாவம் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து கைசேதப்பட்டு கவலைப்பட்டு தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பாவம் செய்யக்கூடிய அந்த உணர்வு மிகவும் கூடுதலாகவே குறைந்தவர்களாகத்தான் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே பாவம் செய்யக்கூடிய மனோநிலை அற்றவர்களாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். நாங்கள் தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் இருக்கின்றதே, இது எங்களுடைய ஆன்மீகத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு துறை, ஒரு கல்வி என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து ஆன்மீகத்திலே மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோமா? எங்களிடத்திலே பக்குவம் வர வேண்டும், மார்க்கப்பற்று எங்களிடத்திலே வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமா? அப்படியானால் பாவம் செய்யக்கூடிய அந்த உணர்வு, பாவம் செய்யக்கூடிய மனோநிலை எங்களிடத்திலே இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களிடத்திலே இருக்கக்கூடாத இன்னொரு மோசமான பண்புதான் பெருமை, கர்வம், ஆணவம், என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற இந்த போக்குகள் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, யாரிடத்திலே பெருமை வருமோ, யாரிடத்திலே கர்வம், ஆணவம் வருமோ அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே அப்படியே இல்லாமலாக்கி, அவர்களுடைய அந்தஸ்துக்களை இல்லாமலாக்கி, அவர்களை சீரழித்த வரலாறுகளை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்திலும் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற பொழுது எந்த அளவுக்கு நாங்கள் அதிக மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களிடத்திலே பணிவும் தன்னடக்கமும் தான் இருக்க வேண்டுமே ஒழிய பெருமை, கர்வம், ஆணவம் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே பணிந்து நடக்கின்றார்களோ அவருடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான். யார் பெருமை அடிக்கின்றானோ அவனை அப்படி அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்துகின்றான், அப்படியே தாழ்த்தி மட்டமாக்கி விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களிடத்திலே பெருமை கொஞ்சமும் இருக்கக்கூடாது, ஆணவம், கர்வம், கடுகளவும் இருக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தை கற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடாத இன்னொரு மோசமான பண்பு என்ன தெரியுமா? மார்க்கத்தை மறைப்பது. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தை மறைப்பது என்பது இன்று நாங்கள் பார்க்கின்றோம். சமுதாயத்திலே நிறைய கற்றவர்கள், மார்க்கத்திலே தெளிவானவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஏதோ சமூகத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை அவர்கள் இழக்க தயாரில்லை என்ற காரணத்தினால் சில இடங்களிலே அப்படியே சமாளித்தும், சில இடங்களிலே சமரசம் செய்தும், மார்க்கத்தை மறைத்தும், மார்க்கத்தை அப்படியே வளைத்தும் நடக்கக்கூடிய சில போக்குகளை சில மக்களுக்கு மத்தியிலே, கற்றவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, படித்த மார்க்கத்தை தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய சமூக பொறுப்பு மார்க்கத்தை கற்றவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன். அதாவது நாங்கள் இந்த வேதத்தை இறக்கி மார்க்கத்திலே தெளிவை, என்னுடைய வசனங்களிலே தெளிவை
கொடுத்ததற்கு பிறகு யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் மறைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வும் லானத்து செய்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் லானத்து செய்கின்றான், வானவர்களும் லானத்து செய்கின்றார்கள், மக்களும் அவர்களை சபிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தை ஒருபொழுது மறைக்க கூடாது. மார்க்கத்தை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். ஒரு விடயத்தை சொல்லுவதற்கு முன்னால் அந்த விடயத்தை நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட விடயத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். மறைக்க கூடாது. மார்க்கத்திலே சமரசம் செய்யக்கூடாது. மார்க்கத்தை வளைக்க கூடாது. சமுதாயத்திற்கு ஏற்றாற் போல சமூக அந்தஸ்தையும் சமுதாய அங்கீகாரத்தையும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய அந்த இமேஜை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தை மறைத்தும் வளைத்தும் போக்கக்கூடிய இந்த அணுகுமுறைகள் இஸ்லாத்திலே மிகவும் மோசமாக இகழப்பட்ட பண்புகள், அறிஞர்களிடத்திலே குறிப்பாக இருக்க முடியாத பண்புகள் என்று இஸ்லாம் இந்த பண்புகளை அடையாளப்படுத்துகின்றது. அதே போன்று மார்க்கத்தை கற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடாத இன்னொரு மோசமான பண்புதான் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பொழுதும் மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது. ஒரு பொழுதும் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை நிராகரிக்கக்கூடிய, வஹியை மறுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அந்த போக்குகள் சென்று விடக்கூடாது என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் ஒரு தூய்மையான மார்க்கம். இன்று வரைக்கும் அல்ல, மறுமை நாள் வரைக்கும் யாராலும் இதை பொய்ப்பிக்க முடியாது. காலத்திற்கு ஒவ்வாத மார்க்கம் என்று யாராலும் இதுவரைக்கும் சொல்ல முடியாத ஒரு மார்க்கம். மறுமை நாள் வரைக்கும் யாராலும் அப்படி இந்த மார்க்கத்தை இந்த காலத்திற்கு பொருந்தாத மார்க்கம் என்று சொல்ல முடியாது. மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அத்தனை மனிதனுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஆன்மீக போதனை நெறியாக இந்த தீனுல் இஸ்லாம் தன்னுடைய கொள்கையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து இந்த மார்க்கத்தை நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இஹ்லாஸோடு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த மார்க்கத்தை கற்ற விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த பக்குவத்தோடு இந்த மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று மார்க்கத்தை மறைக்க கூடாது. மார்க்கத்தை கற்றவர்களிடத்திலே பெருமை இருக்கக்கூடாது. அவர்களிடத்திலே ஆணவம் இருக்கக்கூடாது. அவர்களிடத்திலே கர்வம் இருக்கக்கூடாது. அதே போன்று மனோஇச்சைக்கு கட்டுப்படக்கூடிய அந்த போக்கு, அந்த பண்பும் மார்க்கத்தை கற்றவர்களிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து இந்த மார்க்கத்தை நல்ல முறையிலே சரியான முறையிலே அணுகுவதற்குரிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.